ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக் வாங்க. ஏன் வரல கிளச் பிரேக் வந்தால் போதுமா? அதானே ஆஃப் ஆச்சு வண்டி. இல்லை இப்போ பிரேக் போட்டால் ஏன் ஆஃப் ஆகுது வண்டி? சடனாக தானே போட்டீங்க. இப்போ ஏன் ஆஃப் ஆச்சு? கிளச் வராமல் பிரேக்கில் வந்தாலும் ஆஃப் ஆச்சு வண்டி. அப்போ அது ஏன் கவனிக்க மாட்டேறீங்க? ப்ளஸில் நம்ம ஸ்லோ ஸ்பீடில் என்ன வருவீங்க? ஸ்லோ ஸ்பீடில் பிரேக்கில் வருவீங்க. இப்போ இங்கே வண்டி நிற்கிது, ஃபஸ்ட்டு போடணும். வாங்க கிளச் வாங்க ஃபாஸ்ட்டாக. ஏன் வரல எப்போ வரும்? நீங்கள் வந்து வரலையே கிளச்சு. அதே கவனிக்கல. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்பீடில் வரும்போது சப்போஸ் நான் சரியாக ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணால் கிளச்சை போடுறீங்க ஃபாஸ்ட்டாக, முடிஞ்சுது. கரெக்டாக இருக்கலாம், லெக் எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுவோம். இங்கே ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் கியரில் ஆஃப் ஆகாமல் எடுக்கணும் அப்படின்னா லைட்டாக ஷேக் பண்ணணும். எவ்வளோ ஷேக் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஷேக்கிங்லேயே வண்டியில் லைட்டாக மூவிங்கில் இருக்கும். கரெக்டாக இருக்கா? லெஃப்ட்டு நல்லா பார்த்துக்கா. கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் ரைட் எடுத்துக்கோங்க. இதில் யூட்டர்ன் பண்ணணும். எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சர்க்கிள் யூட்டர்ன் ஃபஸ்ட்டில் லைட்டாக ரேஸ் பண்ணி தான் செகண்ட் போடணும். ரேஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். யூட்டர்ன் பண்ணலாம். நமக்கு வந்து எப்பவும் ரோடு ஃப்ரீ தான். ரைட்டில் நல்லா பண்ணிகிட்டே இருங்க. யூட்டர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரைட்டாக. இப்போ செகண்ட் கியர் கிளச்சு ஸ்டேரிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணிகிட்டே இருங்க. செகண்ட் கியரில் ரேஸில் மட்டும் கரெக்டான ரேஸில் ரேஸ் ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். இங்கே ஒரு யூட்டர்ன். ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், யூட்டர்ன் பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணுங்கள். அகெயின் ரேஸ் லைட்டாக ரேஸ் கொடுக்கணும். ரேஸ் ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் ரேஸ் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டேரிங் கொஞ்சம் கட் பண்ணால் கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கணும். ரேஸ் கொடுக்கணும். அகெயினாக ரேஸ் ஸ்டாப் பண்ணணும். செகண்ட் கியரில் மூவ் பண்ணுறோம், யூட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இதே ரேஸில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கிளச்சுக்கு நமக்கு ஒர்க் இல்லை. எப்போ ஒர்க் வரும்? இங்கே எதுவும் டிராஃபிக் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. ரைட்டில் அப்படியே திருப்புங்க. வண்டி திருப்பலாமா? கரெக்டாக திருப்புங்க. அதே ஸ்பீடு தான். கரெக்டாக போகும். கரெக்டாக இருக்கா ஸ்பீடு? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டேஞ்சர். கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. லெஃப்ட்டு திருப்பும்போது லெஃப்ட்டு பார்த்துக்கங்க. மிரர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரைட்டில் போகும், கொஞ்சம் லெஃப்ட்டில் வரும். புரியுதா? அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் வரும் கரெக்டாக. இப்போ கரெக்டாக செக் பண்ணு. லைன் பண்ணும். ரைட் வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் வரும். கொஞ்சம் லெஃப்ட் வந்தால் கொஞ்சம் லெஃப்ட் வரணும் கொஞ்சம், ஏன்னா டச் ஆகும். ஓகேவா? இப்போ ரைட் வந்தால் கொஞ்சம் லெஃப்ட் வரணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணும். திரும்ப ரைட் வந்தால் கொஞ்சம் லெஃப்ட் வரணும். திரும்ப சர்க்கிள் தான். ஹேண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸ்பீடு கரெக்டாக இருக்கா? செகண்டுக்குள்ளது இதுதான் ஸ்பீடு. அப்போ இதே ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக ஃபோக்கஸ் வந்து ரைட்டில் ஃபோக்கஸ் நல்லா கொடுக்கணும். லெஃப்ட்டு கொஞ்சம் கொடுக்கணும் ஃபோக்கஸு. லெஃப்ட் ஃபோக்கஸ் கொடுங்க லைட்டாக. லெஃப்ட் வரணும். மிஸ் ஆகக்கூடாது. இங்கே லெஃப்ட் வரணும். லெஃப்ட் வரணும் ரைட்டாக. மிஸ் ஆகக்கூடாது. எப்போ மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். செக் பண்ணுங்கள். ரைட் ஃபோக்கஸ் கொடுங்க. ரைட் ஃபோக்கஸ் கொடுத்தா அடுத்து லெஃப்ட் ஃபோக்கஸ் கொடுக்கணும். லெஃப்ட் ஃபோக்கஸ் நல்லா கொடுங்க. லெஃப்ட்டில் கொடுங்க. இப்போ ரைட்டில் கொடுங்க. லெஃப்ட்டு கரெக்டாக பாருங்கள்.
லெஃப்டாக ரைட் ஹேண்ட். இப்போ ரைட் லைட்டாக, இப்போ லெஃப்ட்டு லைட்டாக வேணும். போகலாம் போகலாம் போகலாம். நல்லா கவனிங்க, ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, கவனிங்க. இங்கே என்ன பண்ணணும், ரைட் ஃபோக்கஸ் கொடுத்து லெஃப்ட்டு லைட்டாக ரிலீஸ் பண்ணணும். அப்படியே இதையே கவனிச்சுக்கிட்டுங்க, லைனை கவனிச்சு பண்ணுங்க. அப்போ தான் ஸ்டேரிங் கையை ஹேண்டு பொசிஷன் வரும். நல்லா பாருங்க. பண்ணிக்கிறேன், போடலாம். போகலாம், சரி, இங்கே தான். கிளச்சை டச் பண்ணக்கூடாது. கிளச்சில் காலை கீழே வச்சுட்டு கூட எடுக்கலாம். கீழே வைங்க காலை. இப்போ எடுங்க, தெரியுதா? அப்போ நம்ம ரேஸில் தான் போகிறது தெரியும். நீங்கள் கிளச்சில் காலை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கிளச்சை மிதிச்சிட்டு போகிற மாதிரி அதில் வீடியோவில் வந்துடும் உங்களுக்கு. அப்போ அதே பார்ப்பாங்க எல்லாருமே, நம்மளும் கிளச்சை பிடிச்சி தான் போகணும் போல இருக்குது அப்படின்னு. அட்ஜஸ்ட் பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணு. ஸ்டாப் ஆச்சா? ஃபஸ்ட்டு கியர் போடுங்க, ஸ்லோ பண்ணி பிரேக்கில் கிளச்சை கரெக்டாக போட்டு பிரேக்கில் போடுங்க. ஃபஸ்ட்டு கியர் கிளச்சை கரெக்டாக போடுங்க. கிளச்சை வெயிட் பண்ணுங்கள், லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். ஏண்ணா வண்டி நம்பர் பின்னாடி இருக்குண்ணா, பின்னாடி நீ போ. அந்த சைடு வாங்க, லைட்டாக எடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போங்க போங்க. ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி செகண்ட் போடலாம். ஆனால் சிங்கிள் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சிங்கிள் ஹேண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணும்போது சிங்கிள் ஹேண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரேஸ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் செகண்ட் கியர் போட முடியும். சிங்கிள் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ரேஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பயப்படாதுங்க. ஏன் பயப்படுறீங்க? செகண்ட் கியர் போடுங்க. இப்போ டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு ஹேண்டு வரும்போது பயம் வருது இல்லை, அது ஏன் வருது? அப்போ அந்த ஒரு ஹேண்டை வச்சு நம்ம பண்ணணும். பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. திரும்ப பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கியரில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, செகண்ட் போடுறதுக்கு அந்த ஹேண்டு வந்து நம்மளுக்கு பயம் பொறுத்ததுன்னா என்ன பண்ணணும்? நம்ம பயப்படாமல் அந்த ஹேண்டை கரெக்டாக பொசிஷன் கொடுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். செகண்டில் கொஞ்சம் ரேஸ் ஸ்டாப் பண்ணி ரேஸ் பண்ணுங்கள். லைட்டாக பண்ணுங்கள். ரேஸ் ஸ்டாப் பண்ணி பண்ணுங்கள். போயிடுச்சு பஸ்ஸு. அந்த காரை ஃபோக்கஸ் கொடுங்க. அந்த எல்போர்டு அப்படியே டிரைவிங் ஸ்கூல் காரை ஃபோக்கஸ் கொடுங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நீங்கள் ஸ்லோ பண்ண வேண்டிக்கும். ஸ்லோ பண்ணுங்கள், லைட்டாக ஸ்லோ பண்ணி ஃபஸ்ட் கியர் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் கியர் யூஸ் பண்ணணும். என்ன மிஸ்டேக் ஆகுது? லெஃப்ட்டில் வாங்க. என்ன மிஸ்டேக் ஆகுது? ஃபோக்கஸ் பண்ண மாட்டிருக்கீங்க. கிளச்சை ஃபோக்கஸ் பண்ண மாட்டிருக்கீங்க. ஸ்டீரிங் ஃபோக்கஸ் பண்ண மாட்டிருக்கீங்க. போங்க, ரேஸ் கொடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ரேஸ் கொடுங்க. கியர் ரிமூவ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. போங்க போங்க, ரேஸ் கொடுங்க. சிங்கிள் ஹேண்டில் ரேஸ் கொடுங்க. சிங்கிள் ஹேண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். சிங்கிள் ஹேண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி செகண்ட் கியர் போடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ டபுள் ஹேண்ட் கொடுங்க. இதில் தான் பயம் வருது உங்களுக்கு, புரியுதா? ஏன் வருது பயம்? கரெக்டாக அந்த பயம் வரும்போது தான் உங்களுக்கு கால் வந்து அப்படியே மிஸ் ஆகுது.
ஹேண்டை கீழே வைக்காதங்க, இந்த ஹேண்ட் மேலே தூக்கி வைங்க தேவைப்படும் போது. ஏன் கீழே கீழே வைக்கிறீங்க ஹேண்டை? கீழே வைக்காதங்க ஹேண்டை, மேலே வைங்க. அப்போதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். போங்க, அதே மாதிரி போங்க. நல்லா கவனித்து பண்ணுங்க. எவ்வளோ கட் பண்ணால் எவ்வளோ லூஸ் பண்ணணும். போங்க. கொஞ்சம் இங்கே லெஃப்ட்டு பாருங்கள், பயம் வராமல் இருக்கும். லெஃப்ட்டு பாருங்கள், கொஞ்சம் லெஃப்ட்டு பாருங்கள். கீழே வரக்கூடாது ஹேண்டு, சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேலே வாங்க, கீழே கீழே வந்துட்டு இருங்க. நேராக போயிடுங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. கீர் சேஞ்ச் பண்ணுங்கள், 3rd கியர். ஏன் மிஸ் ஆகுது? போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. செக் பண்ணுங்க, இங்கே செக் பண்ணுங்க கார் எது இருக்கான்னு. 4th போடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. அங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் இன்னும் பொசிஷன் வரமாட்டிருக்கு. பஸ் வருதா, ஸ்லோ பண்ணுங்கள் பிரேக்கில். இங்கே வாங்க, 3rd கியர் போடுங்க. அந்த பஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். கியர் ரெடியூஸ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். பஸ்ஸை செக் பண்ணுங்கள். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு வைங்க. அந்த ஷிஃப்ட்டுக்கு பேக்கில் எந்த கியர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். என்ன கியர் இது? 2nd. ஃபஸ்ட்டு கூட சேஞ்ச் பண்ணுங்கள் பிரேக்கில். ஸ்டாப் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணி. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஸ்லோ பண்ணும்போது ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் தெரியல. ஃபஸ்ட்டு கியர் 2nd கியர் போடுறீங்க, 2nd கியரில் ஃபஸ்ட்டு கியர் போடுறீங்க, அதுக்கப்புறம் கிளச்சை ரிமூவ் பண்ணுறீங்க. வண்டி நிற்கிதுல்ல. கரெக்டாக ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஏன் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது? கிளச்சு ஃபுல்லாக இருந்தால் ஏன் ஸ்டாப் ஆகாது வண்டி? கொஞ்சம் ஆகுது. ஏன் ஆகுது? டைம் ஆகுது சார். ஏன் டைம் ஆகுது? எங்கேருந்து ப்ளஸ் போட்டோன்னா கொஞ்சம் மூவ் ஆகுது. கிளச்சை ஏன் ரிமூவ் பண்ணுறீங்க? என்ன ரிமூவ் பண்ணல, ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும். இல்லையே, ரிமூவ் பண்ணதால ஆஃப் ஆச்சு வண்டி. இல்லை, இதை கேட்கல. இப்போது இதை நான் கார் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணோன்னா ஆன் பண்ணுங்க, காடி ஆன் கரும். லைட்டாக மூவ் பண்ணணும். ஸ்டாப் கரும். கிளச்சு இப்படி கிளச்சை போட்டிங்கல்ல, இப்போ பிரேக் போட்டால் ஏன் ஆஃப் ஆகுது வண்டி? சடனாக தானே போட்டிங்க, இப்போ ஏன் ஆஃப் ஆகுது? அப்போ அங்கே என்ன பண்ணீங்க? ஸ்பீடில் வரும்போது சப்போஸ் நான் சடனாக ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணால் கிளச்சை போடுறீங்க ஃபாஸ்ட்டாக, முடிஞ்சுது. ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஏன் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது? நீங்கள் போட்ட தப்பு. டைமிங் வந்து இது டைமிங்கை நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க இதில். நான் டைமிங் இதில் அதிகமாக எடுக்க வேணாங்கிறேன். 2nd கியரில் வரும்போது 1st கியருக்கு வேணும்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கு டைமிங் போட்டு நீங்கள் இவ்வளோ வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ தான் வச்சுருந்தீங்க, வீடியோவில் பார்த்தா தெரியும். அதனால் வண்டி ஆஃப் ஆச்சு. பிரேக் லூஸ் பண்ணுங்கள், கிளச்சை லூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். போங்க. ஏன் ஃபுல்லாக லூஸ் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக லூஸ் பண்ணுங்கள். ரேஸ் பண்ணி போங்க. Second.
வாங்க அப்படி வாங்க. அந்த இதை இங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ இங்கே வண்டி நிற்கிது, ஃபஸ்ட்டு போடணும். வாங்க கிளச்சு வாங்க ஃபாஸ்ட்டாக. ஏன் வரல? ஏன் வரல? இப்போ வரும். எப்போ வரும்? இப்போ வாங்க ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக் வாங்க. ஏன் வரல? ஏன் வரல கிளச்சு? பிரேக் தானே. பிரேக் வந்தால் போதுமா? அதானே ஆஃப் ஆச்சு வண்டி. என்ன ரீசனில் ஆஃப் ஆச்சு? கிளச்சு வராமல் பிரேக்கில் வந்தனால ஆஃப் ஆச்சு வண்டி. அப்போ அதை ஏன் கவனிக்க மாட்டேருக்கீங்க? ஃபர்ஸ்ட் க்ளோஸில் ஒன்று அப்புறமா பிரேக். நம்ம ஸ்லோ ஸ்பீடில் என்ன வருவீங்க? ஸ்லோ ஸ்பீடில் பிரேக்கில் வருவீங்க. ஸ்லோ ஸ்பீட் வந்து க்ளோஸ் தான். இப்போ நீங்கள் வந்து வரலையே கிளச்சு, அது ஏன் கவனிக்கல?